ஒரு மனிதன் உலகிலேயே மிகவும் நேர்மையான மனிதரை பார்த்து நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அவர் யாரிடம் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே. அந்த ஒரு வாக்கியம் பின்னர் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக ஆபத்தான ஒரு வழிதவறிய சிந்தனையைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக் காரணமானது. இந்த சம்பவம் ஹுனைன் போருக்குப் பிறகு நடந்தது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வழங்கியிருந்தான். போரில் கிடைத்த செல்வங்கள் மக்களிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரின் நிலைமையையும் கருத்தில் கொண்டு அல்லாஹ் வழங்கிய ஞானத்தின் அடிப்படையில் போர்ப்பொருட்களை பகிர்ந்தார்கள். குறிப்பாக இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட சிலரின் உள்ளங்கள் உறுதிப்பட வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு அதிகமாக வழங்கினார்கள். அது தனிப்பட்ட விருப்பம் அல்ல, இஸ்லாத்தின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஞானமான முடிவு. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய பெயர் ஜுல்குவைசிரா. அவன் மனதில் சந்தேகம் எழுந்தது. பின்னர் அவன் திடீரென்று முன்னே வந்து, முஹம்மதே, நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அந்த ஒரு வாக்கியம் அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அல்லாஹ்வின் தூதரையே அநியாயம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறானா என்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் தோன்றியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை இழக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும். நான் நியாயமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நியாயமாக நடப்பார்? இந்த பதில் அந்த மனிதனின் குற்றச்சாட்டுக்கு தெளிவான மறுப்பாக இருந்தது. இந்த சம்பவத்தைக் கேட்ட உமர் இப்னு அல் கத்தாப் ரலி அவர்களுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவனை நான் கொன்றுவிட அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அதற்குப் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை வழங்கினார்கள். இந்த மனிதனைப் போன்ற சிந்தனையுடைய ஒரு கூட்டம் எதிர்காலத்தில் தோன்றும் என்று கூறினார்கள். அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், அதிகமாக வணக்கங்களையும் செய்வார்கள். ஆனால் அந்த குர்ஆன் அவர்களின் தொண்டையை தாண்டாது. அதாவது அவர்கள் ஓதினாலும் அதன் உண்மையான அர்த்தமும் வழிகாட்டுதலும் அவர்களின் இதயத்தில் பதியாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் மார்க்கத்திலிருந்து அம்பு இரையை துளைத்துச் செல்வதைப் போல வெளியேறிவிடுவார்கள். இது அவர்களின் வழிதவறலின் தீவிரத்தை எடுத்துக்காட்டும் உவமையாகும். பின்னர் வரலாற்றில் இந்த சிந்தனையை பின்பற்றியவர்கள் கக்ரிஜைட்ஸ் என்று அறியப்பட்டனர். இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. வெளிப்படையாக அதிக வணக்கங்கள் செய்வது மட்டுமே போதாது. உண்மையான ஈமான் என்பது அல்லாஹ்வின் கட்டளைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலையும் பணிவுடன் ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது. கர்வம், தற்பெருமை மற்றும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் மனிதனை உண்மையிலிருந்து விலக்கிவிடும். ஒரு மனிதன் சொன்ன ஒரு வாக்கியம், அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறியது. இன்று வரை அந்த ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை உண்மையை உணரும் மனதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை உறுதியாக பின்பற்றும் தௌஃபீக்கையும் வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பயனுள்ள அறிவையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை உறுதியாக பின்பற்றும் தௌஃபீக்கையும் அருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற நம்பகமான இஸ்லாமிய வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இந்த சம்பவத்தைப் பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.